பாதை தெளிவானால் பயணம் தெளிவாகும், பாதை தெரிந்தால் பயணம் தெளிவாகும். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு வந்துட்டு பாதை தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா எங்கே போகிறது என்ன பண்ணுறது அப்படின்ற பயணம் மிக மிக தெளிவாகும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வீடியோக்கு நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லேர்னர்ஸ் அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஸ். ஓகே, தொழில் முனைவோர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த ஒரு அகம் குளோபல் கேர் அண்ட் பிஸ்னஸ் கம்யூனிட்டி அப்படின்றது நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும், ஆல்ரெடி எந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், ஸோ உங்கள் பிஸ்னஸில் ஒரு முழுமையான வளர்ச்சிக்கான ஒரு ஐடியா, நாலேஜ் அண்ட் அதற்கான கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட், அந்த மாதிரி ஒரு கல்வியை நம்ம கொடுத்துட்ருக்கோம், தொழில் கல்வியை. ஸோ அந்த வகையில் நம்ம இன்னைக்கு ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பிஸ்னஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு தொழில் முனைவோர், ஓகே ஒரு பிஸ்னஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஆசை இருக்குது, ஆர்வம் இருக்குது. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி தான் நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கே தவிர, ஆர்வம் இருக்குது, ஆசை இருக்குது, அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு கைடன்ஸோ வழிகாட்டுதலோ ரொம்ப குறைவாக இருக்குது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும். சரியா? ஸோ அப்போ அப்படிப்பட்ட தொழில் முனைவோர்களுக்கு ஒரு கிளியரான ஒரு 10 ஸ்டெப் இருக்குது. ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, அல்லது நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த 10 ஸ்டெப்புக்குள்ளே அந்த பிஸ்னஸ் வருதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் ஒரு பிஸ்னஸை நியூவாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஓகே விவசாயத்துலேருந்து விஞ்ஞானம் வரைக்கும் நீங்கள் எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் அண்ட் எந்த துறையில் நீங்கள் எந்த பிரிவு எடுத்துக்கிட்டாலும், நீங்கள் என்ன மாதிரி ப்ராடக்ட் என்ன மாதிரி சர்வீஸ் கொடுத்தாலும் இந்த 10 ஸ்டெப்பு தான் காமன், எல்லா தொழிலுக்கும் எல்லாத்துக்குமே பேஸ் அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நிறைய தொழில் பண்ணுறவங்க பெரிய லெவலில் வளர்ச்சி அடையாமல் ஒரு சின்னதாக ஓகே அவங்களே வேலை செஞ்சு அதுலேயே ஒரு இன்கம் பார்த்துக்கிட்டு பெருசாக டெவலப் ஆகல, பல வருஷங்கள் அப்படியே இருக்கேன் அப்படின்றவங்களுக்கும் சரி, பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி டெவலப் பண்ண நினைக்கக்கூடிய ஒரு புது தொழில் முனைவோர்களுக்கும் சரி, ஓகே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஒரு காமனாக இருக்கும்ன்றதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைன், ஓகே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதில் மொத்தம் 10 ஸ்டெப் இருக்குது டியர் லேர்னர்ஸ், ஓகே டியர் ஆண்டர்ப்ரனர்ஸ். இந்த ஒரு 10 ஸ்டெப் அப்படின்றது நம்ம தொழிலுடைய ஒரு ஆதாரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 10 ஸ்டெப்பில் ஏதாச்சும் ஒரு ஸ்டெப்பு நமக்கு மிஸ் ஆச்சுன்னா கூட நம்ம தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியாது. அண்ட் நிம்மதியான நிறைவான ஒரு சாட்டிஸ்ஃபைடான வெல்த்தை கிரியேட் பண்ணுறது ஒரு கேள்வியாக இருக்கும். ஸோ அதை உடச்சி இந்த 10 ஸ்டெப்பை இன்றைக்கி நம்ம கிளாரிட்டி பண்ணிக்கலாம். இதில் நம்பர் 1 ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஓகே எந்த தொழில் பண்ணாலும் அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்றத நம்ம தெரியாமல் கிளாரிட்டி ஆகாமல், ஓகே நான் ஜஸ்ட் லைக் தட் நான் வந்துட்டு தொழில் பண்ணுறேன், பணம் சம்பாதிக்கிறதுக்காக நான் தொழில் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ண நிறைய தொழில்கள் ஓகே ஒன்று ஸ்டார்ட் பண்ண ஒரு வருஷத்துலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகுது. 90% ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட்டுடைய ரெகுலேஷன்ஸ், ஐ மீன் அந்த ஸ்டாட்டிக்ஸ் படி ஓகே 90% தொழில்கள் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, சார் அப்படி பிஸ்னஸ்னால் பணஞ்ச மாதிரி தான் சார் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்போ நீங்கள் கேட்கலாம். ஸோ நிறைய தொழில்கள் ரொம்ப சின்ன கொஞ்சம் தொழில்கள் மட்டும் ஓகே பணத்தை தாண்டி மக்களுக்கு ஏதாச்சும் கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்துக்கோட ஸ்டார்ட் பண்ண தொழில்கள் இது வரைக்கும் நல்லா நின்றுக்கிட்டு இருக்கு. ஸோ மணி மைண்டா அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் நம்ம தொழில் பண்ண முடியாது, அது செகண்டரியாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் தொழில் பண்ணுறதுக்கு ஆழமான காரணம் என்ன? சார் பணம் மட்டும்தான் காரணம் அப்படின்னா அந்த தொழிலில் நம்மளும் நிம்மதியாக இருக்க முடியாது, நம்மளுடைய ப்ராடக்டாக நம்ம அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸு எதுவுமே நிம்மதியாக இருக்காது. ஸோ ரொம்ப கிளியராக நான் ஒரு தரமான பொருளோ அல்லது சேவையோ வச்சுருக்கேன், அதை மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையில் என்னோடய தொழில் மூலமாக நான் கொடுக்க போகிறேன் அப்படின்ற ஒரு கிளியரான ஒரு பர்பஸ், இந்த மாதிரி ஒரு பர்பஸ் இருக்கணும். இல்லை நான் ஒரு பெரிய நான் வழி அனுபவிச்சிருக்கேன் வாழ்க்கையில், அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு இந்த உலகத்தில் ஆள் கிடையாது. ஸோ அப்போ அப்படிப்பட்ட சொல்யூஷனை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான பர்பஸுங்க. ஸோ ஆழமான ஒரு நோக்கம் ஒரு தொழிலுக்கு தேவை. ஸோ ரெண்டாவது, பர்பஸ் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நிறைய பேர் தொழில் பண்ணுறதுக்கு நாலேஜ் வேணும், நிறைய பணம் வேணும், அது வேணும், இது வேணும் நினச்சிக்கிறாங்க. ஸோ ஆழமான காரணம் இருந்தால் அனைத்தும் உங்களை தேடி வரும் அப்படின்ற மாதிரி. ஸோ ரெண்டாவது, ஒரு தொழிலுக்கு பேஸாக இருக்கிறத தொழிலுடைய நாலேஜ், கரெக்டாக? ஸோ பிஸ்னஸ் நாலேஜ் டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த தொழில் அறிவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெவலப் பண்ணிக்கிறது ரெண்டாவது ஸ்டெப்பு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம கிளியராக இல்லாமல் ரெண்டாவது ஸ்டெப்புக்குள்ளே போக முடியாது. ஸோ இப்படியே போனாலும் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு குழப்பங்கள் வரும், தெளிவுகள் இருக்காது, நிம்மதி இருக்காது, இந்த மாதிரி பலவிதமான சேலஞ்சஸ் இருக்குது. அப்போ ஸ்டெப் 2ல் அந்த தொழிலுக்கான அறிவை நாம் சேகரிக்க ஆரம்பிக்க வேண்டும். தொழிலுக்கான அறிவில் நிறைய டைப் இருக்குது. ஸோ நம்ம அதை பற்றி டீப்பாக பார்த்தா டைம் எடுக்கும். ஸோ இதை பற்றி நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். மொத்தத்தில் நம்ம தொழில் பண்ணுவதற்கான அறிவை சேகரித்துக் கொள்வது என்பது இரண்டாவது ஸ்டெப். ஓகே, ஸோ மூணாவது அறிவை சேகரிச்சிட்டோம். அடுத்து அந்த தொழிலில் என்ன மாதிரியான ஒரு பொருள் அல்லது சேவை, ஓகே நம்ம என்ன மாதிரி இண்டஸ்ட்ரி சூஸ் பண்ண போகிறோம், ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில் என்ன மாதிரியான வேல்யூ நம்ம மக்களுக்கு, ஐ மீன் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கொடுக்க போகிறோம், என்ன மாதிரி சர்வீஸ் கேட்டகரியில் அது வருது அப்படின்றது எல்லாமே நாலேஜ். ஸோ அது எல்லாத்தையுமே ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு தரமான ஒரு பொருள் அல்லது சேவையை நம்ம உருவாக்கணும் அந்த தொழிலில். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் அக்ரியில் இருக்கீங்க அப்படின்னா அந்த அக்ரியில் ஒரு தரமான ஒரு பொருள் அல்லது சேவையை நம்ம உருவாக்கி ஸோ அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகணும். இது தேர்ட் ஸ்டெப்பு. ஓகே, ஸோ இது மூணாவது ஸ்டெப்புங்க, ஒரு பொருள் அல்லது சேவையை உருவாக்குதல் என்பது. நாலாவது ஸ்டெப் என்னென்னா
சார் நிறைய பேர் கடை போடுறாங்க, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ ஏன்ட்ட என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்றத வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்டெப்பு தான் வேல்யூன்னு சொல்கிற மதிப்பு. எக்ஸாம்பிள் ஒரு தேங்காய் கடை இருக்குது. அந்த தேங்காய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே நார்மலாக எல்லா பக்கம் தேங்காய் கிடைக்கும். பட் ஆனால் ஏன்ட்ட இருக்க ஒரு தேங்காய் அதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்றத நான் சொல்லணும். ஓகே, இது வந்துட்டு நாட்டு தேங்காய், இது வந்துட்டு நான் ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப அழகாக அற்புதமாக நான் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். பொருள் சேவை என்பது பொதுவாக இருக்கலாம், ஆனால் மதிப்பு என்பது வித்தியாசமானது. உங்களையும் உங்களுடைய பிஸ்னஸையும் வந்துட்டு தொழிலையும் வந்துட்டு தனித்துவமாக காட்டக்கூடியது தான் இந்த மதிப்புன்றது. ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கஸ்டமர்கிட்ட அடுத்த ஸ்டெப்பான 5வது ஸ்டெப்பில் விற்பனைன்ற ஒரு விஷயத்தை பண்ண முடியும். ஓகே, ஸோ ஒரு தொழிலுடைய ஆதாரமான ஒரு விஷயம் என்னன்னா சேல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் பார்ப்போம். பொதுவாக நீங்கள் எந்த துறை செஞ்சாலும் ஓகே, விவசாயமாகட்டும், கட்டுமானமாகட்டும், ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமையல், அதுக்கப்புறம் விஞ்ஞானம், அதுக்கப்புறம் ஓகே நெசவு தொழில், ஸோ கல்வி, மருத்துவம், சுகாதாரம், போக்குவரத்து, சுற்றுலா, இந்த மாதிரி நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் எல்லா ஃபீல்டுக்குமே பிஸ்னஸ்ன்றது ஒன்று தான், கேட்டகரின்றது ஒன்று தான், அண்ட் சேல்ஸுன்றது ஒன்று தான் டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்போ 4வது ஸ்டெப்பாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பர்பஸை ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு நாலேஜ் எடுத்துக்கிட்டு ஸோ அதில் ஒரு ப்ராடக்டாக சர்வீஸை வச்சுக்கிட்டு அதில் நீங்கள் என்ன மாதிரி மதிப்பு கொடுக்க போகிறீங்கிற ஒரு கிளாரிட்டிக்குள்ளே வந்துட்டு அதற்கான பாயிண்ட்ஸை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த பொருள் அல்லது சேவைக்குன்னு ஒரு விலையை ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த விலை இவ்வளவு, இதுக்கான வேல்யூ இது, இந்த பொருள் இது, இதுக்கான வேல்யூ மதிப்பு இவ்வளவு, இதற்கான விற்பனை சேல்ஸ்ன்றது இவ்வளவுன்றது நம்ம தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளானை ரெடி பண்ணணும். தொழில் திட்டம். ஓகே, இந்த வருஷம் நான் எவ்வளவு சேல்ஸ் கொடுக்க போகிறேன், எவ்வளவு வாடிக்கையாளர்கள் என்னுடைய இந்த தொழிலை உபயோகப்படுத்தி, இந்த ப்ராடக்டை, இந்த ஒரு சர்வீஸை உபயோகப்படுத்தி பயனடைய போகிறார்கள் என்பதை தெளிவாக திட்டமிட வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயம். இது கம்பெனியுடைய டார்கெட் இருக்குது, ஒரு ஆண்டர்பிரனர் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய டார்கெட் இருக்குது. ஸோ அதே மாதிரி கோல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு என்ன மாதிரி சர்வீஸை கொடுக்க போகிற டார்கெட் இருக்குது, இது எல்லாமே இந்த பிஸ்னஸ் பிளானில் தெளிவாக வரணும். இது ஸ்டெப் 6. ஓகே, ஸோ இதெல்லாமே ரெடி பண்ணிட்டேன் சார் நான் அப்படின்றதுக்கு அப்புறம் தான் மெயின் கான்செப்ட்டுங்க. ஸோ பிஸ்னஸ் ப்ராசஸ், தொழில் செயல்முறை சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தொழில் செயல்முறையில் நிறைய டைப்ஸ் இருக்குது. என்னென்ன விஷயங்கள் நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ணோம், என்ன இடையில பண்ணோம், என்ன கடைசியில் பண்ணோம், எதை எப்படி பண்ணோம் அப்படின்னு பல விதமான விஷயங்கள் இருக்குது. ஸோ இதுதான் ஸ்டெப் 7 அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் செயல்முறை, பிஸ்னஸ் ப்ராசஸ். அண்ட் ஸ்டெப் 8 பொறுத்த வரைக்கும் ஸோ இது எல்லாமே நீங்கள் ரன் பண்ண இது எல்லாத்தையுமே ஒரு சிஸ்டமாக க்ரியேட் பண்ணி யாருக்கு எந்த வேலை கொடுக்கணும், அந்த வேலை கரெக்டாக நடக்குதா இல்லையா, ஸோ இது எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறதுக்கு பேர் தொழில் அமைப்பு முறை. முக்காவாசி தொழில் முனைவோர்கள் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 6 விஷயத்தோட ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஓகே, பிஸ்னஸ் பிளான் அண்ட் பிஸ்னஸ் 7 7 விஷயத்தோட ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இந்த 8வது விஷயத்துக்குள்ளே போகக்கூடியவங்க தான் ரியலான ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸாக, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆண்டர்பிரனராக இருக்காங்க. ஸோ ஏன்னா இவங்களுக்கு தான் இதனுடைய பவர் தெரியும். ஒரு தொழிலுடைய அமைப்பு முறை என்பது என்ன, நான் இருந்து வேலை செய்து சேல்ஸை கொடுத்து நான் வருமானத்தை கொண்டு வரணும் அப்படின்னா தட் இஸ் ஒரு ஆக்சுவலி வேலைக்கு போகிறதும் அதுவும் ஒன்று தான் கிட்டத்தட்ட. ஸோ ஆனால் நான் இல்லாமல் கூட என்னுடைய பிஸ்னஸ் ஓடும் அப்படின்றது தான் தொழில் அமைப்பு முறையுடைய மிகப்பெரிய பலம். ஓகே, அப்போ ஸ்டெப் 8 நம்ம ரன் பண்ணுற ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டார்டிங்லேயே கொண்டு வரணுன்றதை நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து 9 ஸோ பிஸ்னஸ் ரிசல்ட், தொழிலுக்கான விளைவுங்க. ஒரு தொழிலை பொறுத்த வரைக்கும் ஓகே, பொதுவாக பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுன்னு சொல்லுவாங்க. உலகத்தில் எந்த தொழிலையுமே லாஸ்ன்ற ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். என்ன ரீசன் அப்படின்னா எல்லா தொழிலையுமே லாபம் இருக்குது, நஷ்டம் இருக்குது. அப்போ இது ஒரு ப்ராசஸ். ஓகே, அப்போ அந்த தொழிலோட ப்ராசஸில் நல்லது வரும் கெட்டது வரும் அப்படின்றது தான் தொழிலுடைய விளைவு. ஓகே, ஸோ அப்போ அந்த தொழிலுடைய விளைவில் நல்லது கெட்டது, அப்போ ஸ்டார்டிங் பண்ணுறப்ப கெட்டது அதிகமாக வருதா, தோல்விகள் நிறைய வருதா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக அக்செப்ட் பண்ணிவிட்டு நல்லதை அதிகப்படுத்தி 10வது ஸ்டெப்பான தொழில் டெவலப்மெண்ட்டை நம்ம உருவாக்க வேண்டும். ஒரு தொழில் முனைவோருடைய வேலையே இதுதான். சார் எனக்கு பிஸ்னஸே நான் லாஸே வரக்கூடாதுன்னு நினைக்கிறது வேலை இல்லை. எவ்வளவு லாஸஸ் வருதோ அதை கம்மி பண்ணி சக்ஸஸாக மாற்றுறது தான் நம்மளுடைய தொழில் முனைவோருடைய வேலை. அதுக்கு தான் தொழில் மேம்பாடுன்ற 10th ஸ்டெப்பு பெரிய அளவில் உபயோகமாகுது. ஸோ ஸ்டார்டிங்லேயே பிஸ்னஸ் என்பது லாஸ்லையும் இருக்குது, லாபத்திலையும் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப இந்த 10 ஸ்டெப்புமே ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். ஒரு ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு, ஓகே, ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்பிரனருக்கு, ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோ உபயோகமாக இருக்கும் நான் நம்புறேன். பிஸ்னஸ் பண்ணணும் உங்களை சுற்றி இருக்க நிறைய பேர் வழி தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய யாராச்சும் இருந்தாலும் இந்த வீடியோவை அவங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஸோ 10 கோர் ஸ்டெப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்: நோக்கம், அறிவு, பொருள் அல்லது சேவை, மதிப்பு, விற்பனை, தொழில் திட்டம், தொழில் செயல்முறை, தொழில் அமைப்பு முறை, தொழில் விளைவு, தொழில் மேம்பாடு. ஓகே, ஸோ இதை டீப்பாக கற்றுக்கிட்டு ஒரு பிஸ்னஸை சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி அது மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக மாற்றக்கூடிய, ஓகே, அதுவும் நல்ல ஒரு இறை தொழிலா டிவைன், ஓகே, பிஸ்னஸாக டிவைன் வெல்த்தி தொழில் முனைவோராக நீங்கள் மாறுறதுக்கான ட்ரைனிங்ஸை நம்ம அகம் பிஸ்னஸ் கம்யூனிட்டி மூலமாக, அகம் குளோபல் கேர் மூலமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இதற்கான
கன்சல்டேஷன் அண்ட் ட்ரைனிங்க்கு நீங்கள் இந்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். நம்மளோட விதியை நம்ம தான் வடிவமைக்கணும். தொழில் முனைவோர்கள் நிறைய உருவாக தான் ஸோ நிறைய ஃபினான்ஷியலாக மக்கள் வளம் பெறுவார்கள் என்று கூறிக்கொண்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ அப்கமிங் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய், டேக் கேர், ஆல் தி பெஸ்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர்ஸ். டேக் கேர்.